Welcome to Future Vision Study Center சேலம் UGTRB History Major Unit 8 USA வரலாறு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய டாபிக் ஜான் எஃப் கெனடி அப்படிங்கிற மெயின் டாபிக்ல இருந்து விண்வெளி போட்டி மற்றும் A2 விமான விவகாரம். இதுல 3 ஜனாதிபதிகளான ட்ரூமன், ஐசனோவர் பிளஸ் ஜான் எஃப் கெனடி இவங்களுடைய காலத்தில் நடந்த பொருளாதார மாற்றங்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு சீர்திருத்தங்கள், கொள்கைகள் இதை பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதற்கு முன்னாடி நம்ம வீடியோவில் மக்கள் தொகையில் ஏற்படும் மாற்றங்கள் 1940 to 60 வரை காலங்களில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு நாம பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதன் விளைவுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதற்கு பின்னாடி வர உலக விவகாரங்கள் மற்றும் அமெரிக்காவின் உள்நாட்டு விவகாரங்களில் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் முதல்ல பார்க்க போகிறது போக்குவரத்து. மோட்டார் வாகனங்கள் மற்றும் விமானங்களின் பயன்பாடு அதிகரித்ததால் ரயில் பாதைகள் உபயோகமற்று போயின. அமெரிக்காவில் என்ன காலகட்டம்? 1940 to 1960 காலகட்டங்கள்ல 1940 மற்றும் 60 காலகட்டத்தில் 17ஆம் மைல் ரயில் பாதைகள் பயன்பாட்டில் இல்லாமல் இருந்தன. புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டன. பழைய சாலைகளை விட்டு புதிய நெடுஞ்சாலைகள் உருவாக்கப்பட்டன. அடுத்தது வாழ்க்கை தரம், மக்களினுடைய வாழ்க்கை தரம். அமெரிக்கர்கள் அதிக ஓய்வு நேரம் பெற்றனர். தொழில்துறை உற்பத்தி அதிகரித்தது மற்றும் உண்மையான வருமானமும் உயர்ந்தது. இந்த காலகட்டங்கள்ல 1940களில் இருந்ததை விட 1960 2 மடங்கு அதிகமான மோட்டார் வாகனங்கள் இருந்தன. மோட்டார் வாகனங்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருந்தது. 1960 10 வீடுகளில் ஒரு வீட்டில் மட்டுமே தொலைக்காட்சிகள் இல்லை என்கின்ற நிலை இருந்தது. அடுத்தது தொழிற்சாலைகள், அதனுடைய வளர்ச்சி. 1955 AFL மற்றும் CIO ஆகிய 2 பெரிய தொழிலகங்கள் ஒன்றிணைந்து AFL CIO என்ற புதிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. இதில் 17 மில்லியன் உறுப்பினர்கள் இருந்தனர். இந்த 2 அமைப்பிலையும் சேர்ந்து எத்தனை இருந்ததாங்க? 17 மில்லியன் உறுப்பினர்கள் இருந்தனர். ஆனால் 1947 ட்ரூமன் வீட்டோவை மீறி நிறைவேற்றப்பட்ட டாஃப்ட்-ஹார்லி சட்டம் தொழிற்சங்கங்களின் அதிகாரங்களை கட்டுப்படுத்தியது. இது இவருடைய காலத்தில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வாக இருந்தது. தொழிற்சங்கங்களை கட்டுக்குள் வைத்ததற்கு டாஃப்ட்-ஹார்லி சட்டம் யார் காலத்தில் ஏற்றப்பட்டன? ட்ரூமனின் காலத்தில் ஏற்றப்பட்டன. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் எப்படி இருந்தது அப்படின்னு பார்க்கலாம். மத்திய அரசுல 1960களின் தொடக்கத்தில் மொத்த தொழிலாளர் படையில் 10% பேர் மத்திய அரசினால் நேரடியாக பணியமர்த்தப்பட்டனர். அதாவது மத்திய ஊழியர்கள். மக்களின் நிலை 1929க்கு பிந்தைய பொருளாதார வீழ்ச்சியின் நினைவுகள் இருந்தன. 1960 கெனடி பதவியேற்ற போது 5.5 மில்லியன் அமெரிக்கர்கள் வேலை இல்லாமல் இருந்தனர். இந்த காலகட்டங்களில் குறைந்த வருமானம் பெறுபவர்கள். நியூ இங்கிலாந்தின் சில பகுதிகள், மேற்கு வெர்ஜீனியாவின் நிலக்கரி சுரங்க பகுதிகள், கருப்பின மக்கள், போர்ட்டோ ரிக்கன் மக்கள், நகரங்களின் சேரிவாழ் மக்கள் மற்றும் 65 வயதிற்கு மேற்பட்ட முதியோர் இந்த பொருளாதார வளர்ச்சியில் போதிய பலன்களை பெறவில்லை. இது ரொம்ப முக்கியம். இந்த காலத்தில் நடந்த முக்கியமான பின் விளைவுகளா இது இருந்தது. குறைந்த வருமானம் பெற்றவர்களாக இவர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? சமூகத்தின் மீதான மாற்றங்களின் விளைவுகள். புறநகர் பகுதிகள். புறநகர பகுதிகளில் குற்றங்கள் குறைந்தாலும் அங்கு வாழ்ந்த மக்கள் பழமைவாதிகள் என்றும் புதிய சிந்தனைகளை ஏற்காதவர்கள் என்றும் விமர்சிக்கப்பட்டனர். அதாவது பழைய நிலைமைக்கு தங்களுடைய நிலையை மாற்றியவர்கள். அடுத்தது விளம்பரங்களின் தாக்கம் அதிகமாக இருந்தது. விளம்பரங்கள் மக்களின் தேவையில்லாத பொருட்களை வாங்க தூண்டுவதாக கருதப்பட்டனர் இந்த காலகட்டங்கள்ல. அடுத்தது ஆட்டோமேஷன் தொழில்நுட்பம் பலரையும் வேலை இழக்க செய்யும் என்ற அச்சம் எல்லோருக்கும் இருந்தது. அந்த காலகட்டங்களில் ஆட்டோமேஷன் தொழில் வந்த புதுசுல இருந்தது. அடுத்தது கருப்பின மக்களின் பிரச்சனைகள்.
உலகளாவிய கவனம். 1960 அமெரிக்க மக்கள் தொகையில் 10% அதிகமானோர் கருப்பினத்தவர்கள். அவர்களுக்கு சமமான அரசியல் மற்றும் சிவில் உரிமைகள் மறுக்கப்பட்டன. இதற்காக தான் மார்ட்டின் லூதர் கிங் கடுமையாக போராடி அவர்களுக்கான உரிமையை பெற்றுத் தருவார். இதை பத்தி அடுத்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது அமெரிக்காவின் நட்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதாக இந்த சிவில் உரிமைகள் மறுக்கப்பட்டது இருந்தது. அடுத்தது போரில் 2ஆம் உலக போரில் கருப்பின வீரர்கள் வெள்ளையின வீரர்களுக்கு இணையாக நடத்தப்பட்டதால் போருக்கு பிந்திய பாகுபாடுகளை அவர்கள் ஏற்க மறுத்தனர். அதாவது போர் அப்ப மட்டும் கருப்பின வீரர்களும் வெள்ளை இனத்தவரையினர்களும் சமமாக இருந்தாங்க. ஆனா போருக்கு பின்பு அந்த நிலை மாற்றமாயிருந்தது. கருப்பின தலைமை. வடக்கு மாநிலங்களில் கல்வி கற்ற கருப்பின நடுத்தர வர்க்கத்திலிருந்து புதிய தலைவர்கள் இந்த காலகட்டத்தில், அதாவது உரிமைகள் மறுக்கப்படும் போது அதிக தலைவர்கள் உருவாயினர். அடுத்தது NAACP என்ற அமைப்பு கருப்பின மக்களின் உரிமைகளுக்காக போராடின. இதுல முக்கியமா மார்ட்டின் லூதர் கிங் இருப்பாரு, அவருடைய ஆதரவாளர்களும். இதனுடைய டெஃபினிஷன் கேட்கலாம், இதை பின்னாடி நான் சொல்றேன். ட்ரூமனின் பங்களிப்பு. ட்ரூமன் 1947 டு செக்யூர் திஸ் ரைட்ஸ் என்ற அறிக்கையை வெளியிட்டார். டு செக்யூர் திஸ் ரைட்ஸ் என்ற அறிக்கை. 1948 அவர் ஒரு ஆணையை பிறப்பித்து இராணுவத்தில் பிரிவினையை முடிவிற்கு கொண்டு வந்தார். அதாவது 2ஆம் உலகப் போரில் சமமாக நடத்தப்பட்ட கருப்பின மற்றும் வெள்ளையின வீரர்கள் 2ஆம் உலக போருக்கு பின்பு அவர்களுடைய ஏற்றத்தாழ்வு நிலைந்தது. இதை நீக்கியவர் யாரு அப்படின்னா ட்ரூமன் அவர்கள் தான். ஐசோனவர் மற்றும் உச்ச நீதிமன்றம். 1954 பிரவுன் எதிர் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் டொபாக்கோ, அதாவது பிரவுன் வெர்சஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷனல் ஆஃப் டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு அமைப்பு 1954 ஏற்படுத்தப்பட்டது. இந்த வழக்கு 1954 ஏற்பட்டது. வழக்கில் உச்சநீதிமன்றம் பள்ளிகளில் பிரிவினை சட்டவிரோதமானது என ஒருமனதாக தீர்ப்பளித்தது. பிரிவினை பள்ளிகளில் இருக்கக்கூடாது என அறிவிக்கப்பட்டது. இருப்பினும் பல தென் மாநிலங்கள் இதை எதிர்த்து பள்ளிகளை மூடவும் தனியாரை ஆதரிக்கும் சொன்ன. இது அதிகமா பிரிவினை எங்க நடந்ததுன்னா தனியார் பள்ளிகள்ல தான் நடந்தது அதிகமா. இதற்கு இந்த ஒரு தீர்ப்பு ரொம்ப முக்கியமா இருந்தது. என்ன தீர்ப்பு அப்படின்னா பிரவுன் வெர்சஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் டொபாக்கோ அப்படிங்கிற ஒரு வழக்கு. வன்முறையற்ற எதிர்ப்பு. 1955-56 மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் மாண்ட்கோமரி பேருந்து புறக்கணிப்பு போராட்டத்திற்கு தலைமை வகித்தார். 1960 சிட் இன் போராட்டங்கள் மற்றும் 1961 ஃப்ரீடம் ரைடர்ஸ் இயக்கங்கள் தொடங்கப்பட்டன. இதற்கு எல்லாமே முன்னுதாரணமாக முன்மாதிரியான தலைவராக இருந்தவர் தான் மார்ட்டின் லூதர் கிங். ஓகேங்களா. இந்த மாண்ட்கோமரி பேருந்து புறக்கணிப்பு நடைபெற்ற இதுல இருந்து கொஸ்டின்ஸ் கண்டிப்பா வரலாம். 1955-56 ஓகேங்களா. கெனடியின் நிர்வாகம் இந்த சிவில் உரிமையான போராட்டங்கள் காலகட்டத்தில் கெனடி சிவில் உரிமைகளை ஆதரித்தார். அவர் முதல் கருப்பின மத்திய நீதிபதி, தூதர் மற்றும் போர் பாதுகாப்பு தலைவரி ஆகியோர்களை நியமித்தார். கருப்பினத்தவர்களை நியமித்தார். ஆனால் காங்கிரஸால் பெரிய அளவில் சிவில் உரிமை சட்டங்களை நிறைவேற்ற முடியவில்லை. ஏன்னா வெள்ளை இன தலைவர்களுடைய எதிர்ப்பு அதிகமாக இருந்தது. நியூ பிராண்டியர் ஜான் எஃப் கெனடி இன் அமெரிக்கா. இவர் இந்த ஒரு கொள்கையை கொண்டு வருவாரு. அது என்னங்கிறத பார்க்கலாம். அதாவது நியூ பிராண்டியர் ஜனாதிபதி ஜான் எஃப் கெனடி தனது 1960 தேர்தல் பிரச்சாரத்தில் அறிமுகப்படுத்திய நியூ பிராண்டியர்ஸ் என்ற கருத்து அவரது நிர்வாகத்தின் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு திட்டங்களுக்கான ஒரு அடையாளமாக மாறியது. அவருடைய திட்டங்களின் ஹெட் பாயிண்டா தான் இந்த நியூ பிராண்டியர் இருந்தது. இந்த கொள்கை எதிர்காலத்தில் அமெரிக்கா எதிர்கொள்ளவிருக்கும் புதிய சவால்களுக்கு தயாராக இருக்க வேண்டும் என்ற கருத்தை அடிப்படையாக கொண்டது. ஓகேங்களா. ரொம்ப இது முக்கியம். தோற்றம் மற்றும் நோக்கம். கெனடி தனது உரையில் அமெரிக்காவின் கடந்த காலத்தை போலவே அறியப்படாத வாய்ப்புகள் மற்றும் ஆபத்துக்கள் நிறைந்த புதிய எல்லையின் விளிம்பில் அமெரிக்கா நிற்பதாக கூறினார். அதாவது புதிய எல்லை என்னும் கொள்கையை கொண்டவர் யாரு அப்படின்னா ஜான்
கென்னடி. இதுக்கு முன்னாடி வீடியோவில் நம்ம அதை பற்றி சொல்லியிருக்கோம். பழங்கால முன்னோடிகள் அமெரிக்காவின் மேற்கத்திய பகுதியை உருவாக்கிய போல அமெரிக்கர்கள் இப்பொழுது அறியப்படாத அறிவியல், விண்வெளி, அமைதி மற்றும் போர், வறுமை, கல்வியறிவு பற்றாக்குறை மற்றும் இனவெறி போன்ற சவால்களை எதிர்கொள்ள முன்னோடிகளாக மாற வேண்டும் என அழைப்பு விடுத்தார். அதாவது எல்லா துறையிலும் அமெரிக்கர்கள் வரக்கூடிய சவால்களை எதிர்கொள்கிற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கணும், திறமை இருக்கணும், கையாளணும் அப்படின்னு சொல்லி அவர் அழைப்பு விடுப்பார். அவரது முக்கியமான நோக்கம் வறுமை ஒழிப்பு, விண்வெளி ஆய்வுகளால் அமெரிக்காவின் கண்களை விண்வெளிகளை நோக்கி உயர்த்துவது. இதுதான் அவருடைய முக்கியமான கொள்கையாக இருந்தது. ஆனால் அவருடைய கொள்கைகள் திட்டங்கள் செயல்படுவதற்கு முன்பே அவருடைய காலம் முடிந்துவிட்டது. சட்டங்களும் சீர்திருத்தங்களும். கென்னடியினுடைய நிர்வாகம் பல்வேறு சமூக மற்றும் பொருளாதார சீர்திருத்தங்களை உள்ளடக்கிய பல சட்டங்களை நிறைவேற்றியது. அவருடைய காலத்துல பொருளாதார நடவடிக்கைகள். பொருளாதார மந்த நிலை எதிர்த்து போராட வேலைவாய்ப்பு மற்றும் வீடமைப்பு திட்டங்களை அவர் ஊக்குவித்தார். வேலை இழந்தவர்களுக்கு கூடுதல் உதவித்தொகை வழங்கப்பட்டது. தாழ்த்தப்பட்ட மற்றும் பொருளாதார ரீதியாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மறுசீரமைப்பிற்காக நிதி ஒதுக்கப்பட்டது. குறைந்தபட்ச ஊதியம் மினிமம் வேஜ் அதிகரிக்கப்பட்டது. அரசின் வர்த்தக மற்றும் வணிக வரிகள் குறைக்கப்பட்டன. இது எல்லாம் பொருளாதார மந்த நிலைக்கு பின்னாடி அமெரிக்காவுடைய முன்னேற்றத்திற்கான சீர்திருத்தங்களை செய்தார் கென்னடி அவர்கள். ஓகேங்களா? இதுல ஏதாவது ஒண்ணு கொடுத்து இதுல இருந்து ஸ்டேட்மெண்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்தது சமூக நலத்திட்டங்கள். அவருடைய காலத்துல என்னென்ன கொண்டு வந்தாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். 1961 சமூக பாதுகாப்பு சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு ஓய்வூதிய தொகை 20% உயர்த்தப்பட்டது. மேலும் ஆண்களும் 62 வயதிலேயே ஓய்வு பெற அனுமதி வழங்கப்படும். இதுக்கு முன்னாடியான இந்த வாய்ப்பு இல்லை. ஓகேங்களா? அடுத்தது வறிய குடும்பங்களுக்கான உணவு டிக்கெட், ஓகேங்களா, ஃபுட் ஸ்டாம்ப்ஸ் திட்டம் மீண்டும் தொடங்கப்பட்டது. இது 1962க்குள் 24,000 பேருக்கு உணவு வழங்கியது. இந்த திட்டத்தின் மூலம் பள்ளி, மதிய உணவு மற்றும் பால் விநியோக திட்டங்கள் விரிவாக்கப்பட்டன. சார்பு குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கான உதவி, எய்ட் ஆஃப் ஃபேமிலிஸ் வித் டிபெண்டன்ட் சைல்டு என்ற திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது. இது பாருங்க, இதனுடைய அப்சர்வேஷன் கேட்கலாம். ஓகேங்களா? எதிலிருந்து வேணாலும் கொஸ்டின்ஸ் வரலாம். அதனால தான் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன். சார்பு குழந்தைகள் உள்ள குடும்பங்களுக்கான உதவி. கல்வி மற்றும் சுகாதார சீர்திருத்தங்கள்ல அவருடைய காலத்துல எப்படி இருந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம். மருத்துவ கல்வி உதவி சட்டம், ஹெல்த் ப்ரொவிஷன்ஸ் எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் ஆக்ட் அப்படிங்கிற 1963 வந்தது. மருத்துவ கல்வி உதவி சட்டம் மூலம் மருத்துவ படிப்பு வசதிகள் மற்றும் மாணவர் கடன்களுக்கு நிதி உதவி வழங்கியது. அதாவது படிப்பு வசதி மட்டுமில்ல, கடன்களுக்கு நிதி உதவியும் வழங்கியது இந்த ஆக்ட் 1963. தொழில் பயிற்சி கல்வி சட்டம், வெக்கேஷனல் எஜுகேஷன் ஆக்ட் 1963 தொழில் பயிற்சிகளை வழங்கியது. அவர்களுடைய தொழில்கள் மூலமா முன்னேறுவதற்கான பயிற்சிகள். காது கேளாதோர், மன வளர்ச்சி குன்றியோர் மற்றும் திறமையான மாணவர்களுக்கு சிறப்பு உதவிகளும் அவருடைய காலத்தில், கென்னடி அவர்களுடைய காலத்துல வழங்கப்பட்டது. பாருங்க எவ்வளவு ஆக்ட், எத்தனை விஷயங்களை அதன் மூலம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்தது தொழிலாளர் நலன்கள். இந்த வருஷம் 1963. ஓகேங்களா? அதே மாதிரி வெக்கேஷனல் எஜுகேஷனல் ஆக்ட் இதனுடைய இயர் இதெல்லாம் கேட்கலாம். தொழிலாளர் நலன் 1961 திருத்தப்பட்ட ஃபேர் லேபர் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் மூலம் பல கோடி தொழிலாளர்கள் குறைந்தபட்ச ஊதியம் மற்றும் வேலை நேர பாதுகாப்பை பெற்றனர். என்ன வருஷம்? 1961. 1967 மத்திய அரசு ஊழியர்களுக்கு கூட்டு பேச்சுவார்த்தை உரிமை வழங்கப்பட்டது. அதாவது அவர்களுடைய பிரச்சனைகளை கூறுவதற்காக தெரிவிப்பதற்கான கூட்டு பேச்சுவார்த்தை உரிமையும் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சட்டம் இயற்றும் சாதனை.
கெனடியின் ஆட்சி காலத்தில் காங்கிரஸ் குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையிலான சட்டங்களை நிறைவேற்றியது. அதுல பாருங்க 1961 சமர்ப்பிக்கப்பட்ட 53 மசோதாக்களில் 33 மசோதாக்களும் 1962 54 மசோதாக்களில் 40 மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டன. அதிகப்படியான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. அவரது மரணத்தின் போது முன்மொழியப்பட்ட முக்கியமான மசோதாக்களில் 35 நிறைவேற்றப்பட்டன. கெனடி ஒரு திறமையான சட்டம் இயற்றும் தலைவர் அல்ல என்ற கருத்து இருந்தாலும் ரூஸ்வெல்ட்டின் முதல் பதவி காலத்திற்கு பிறகு அதிக சட்டங்களை நிறைவேற்றிய கெனடி தான் என்று சில ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இப்படி கூட கேட்கலாம், ரூஸ்வெல்ட்டின் காலத்திற்கு பிறகு அதிக சட்டங்களை நிறைவேற்றிய குடியரசுத் தலைவர் அல்ல அதிபர் யாரு? கெனடி அவர்கள். ஓகேங்களா. அடுத்தது நிறைவேறாத வாக்குறுதிகள். கெனடியுடைய நிறைவேறாத வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். கெனடி தனது திட்டங்களை முழுமையாக நிறைவேற்றுவதில் சவால்களை எதிர்கொண்டார். கண்டிப்பா இருந்தது. தெற்கு ஜனநாயகவாதிகள் மற்றும் பழமைவாத குடியரசுக் கட்சியினர் கூட்டணியால் சிவில் உரிமைகள் மற்றும் வயதானவர்களுக்கான மருத்துவ உதவி போன்ற முக்கியமான மசோதாக்கள் காங்கிரஸில் முடக்கப்பட்டன. அது இது வரல. ஓகேங்களா. ஒத்துழைப்பு வரல. அதனால அவரது படுகொலைக்கு பிறகு பல நியூ பிராண்டியர் திட்டங்கள் ஜனாதிபதி லிண்டன் பி ஜான்சனின் கிரேட் சொசைட்டி என்ற பெயரில் வெற்றிகரமாக சட்டமாக்கப்பட்டது. அதாவது இப்படி கூட கேட்கலாம், ஜான் கெனடியினுடைய சட்டங்கள்ல நியூ பிராண்டியர் அப்படிங்கிறத கிரேட் சொசைட்டி அப்படிங்கிற மாற்றினது யாரு அப்படின்னு கேட்கலாம். நியூ பிராண்டியருடைய மறு உருவம் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஆலோசகர்கள், அதாவது கெனடியினுடைய ஆலோசகர்கள் யார் அப்படின்னா ஆர்தர் ஸ்லேசிங்கர் ஜூனியர் மற்றும் ரிச்சர்ட் நியூடாட். இவங்க தான் அவருடைய ஆலோசகர்களாக பணியாற்றினார்கள். இவர் ஆர்தர் ஸ்லேசிங்கர் ஜூனியர் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் அரசியல் விஞ்ஞானிகள் கெனடியினுடைய நிர்வாகத்துல சிறப்பா பணியாற்றி ஆலோசனைகளாக இருந்தார். அதனாலதான் அவரால் நிறைய சட்டங்களை நிறைவேற்ற முடிந்தது. ஓகேங்களா. அடுத்தது அவர் நியூ டீல் தாராளவாதத்தின் கொள்கைகளை பனிப்போர் காலத்து அச்சுறுத்தல்களுக்கு எதிராக பயன்படுத்தும் ஒரு தத்துவார்த்த கட்டமைப்பை உருவாக்க உதவினார்கள். யாரு? இந்த ஆலோசகர்கள் மூலம் அவருக்கு உதவியாய் இருந்தது. மொத்தத்தில் கெனடியின் நியூ பிராண்டியர் என்பது அமெரிக்கா ஒரு புதிய யுகத்துக்குள் நுழைகிறது என்பதற்கான அழைப்பாக இருந்தது. ஓகேங்களா. அது உள்நாட்டு சவால்களை எதிர்கொள்வதற்கும் உலக அரங்கில் தலைமை தாங்குவதற்கும் அமெரிக்கர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்ற செய்தியை முன்வைத்தது. அதனுடைய நோக்கம், முன்வைப்பு ரொம்ப முக்கியம். அமெரிக்க உள்நாட்டு உரிமைகள் இயக்கம். அமெரிக்க உள்நாட்டு உரிமைகள் இயக்கம் என்பது பல தசாப்தங்களை நீடித்த ஒரு சமூக மற்றும் அரசியல் போராட்டமாக இருந்தது. இந்த இயக்கத்தின் முக்கிய நோக்கம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு எதிரான இன பாகுபாடு மற்றும் பிரிவினையை முடிவுக்கு கொண்டு வருவதாகும். அதாவது கருப்பின மற்றும் வெள்ளையின மக்களுக்கு இடையிலான போராட்டங்களை தவிர்ப்பது, கருப்பின மக்களுக்கான உரிமைகளை பெற்றுத் தருவதாக இருந்தது. இது 1950களில் நடுப்பகுதியிலிருந்து 1960களின் பிற்பகுதி வரை நீடித்தது. அகிம்சை போராட்டங்கள், சட்ட சவால்கள் மற்றும் அரசியல் செயல்பாடுகள் போன்ற பல்வேறு உத்திகள் இதில் பயன்படுத்தப்பட்டன. பாருங்க, அகிம்சையும் இருந்தது, சட்ட சவாலும் இருந்தது, அரசியல் செயல்பாடுகளும் இதுல இருந்தது. இயக்கத்தின் முக்கிய அம்சங்கள்: தெற்கு மாநிலங்களில் இனப்பிரிவினையை அமல்படுத்திய ஜிம் க்ரோ சட்டங்களை ஒழித்தல், வாக்களிக்கும் உரிமையை பாதுகாத்தல், ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு கல்வி, வீட்டு வசதி, வேலை வாய்ப்பில் சம உரிமைகளை உறுதி செய்தல். அதாவது உள்நாட்டு உரிமைகள் இயக்கத்தினுடைய நோக்கமாக இருந்தது. எனது கல்வி, வீட்டு வசதி, வேலை வாய்ப்பு, வாக்களிக்கும் உரிமையும் இருந்தது. அகிம்சை நேரடி நடவடிக்கை. போராட்டக்காரர்கள் சிட் இன்ஸ், அதாவது போராட்டக்காரர்கள் ஒதுக்கப்பட்ட இடங்களில் அமர்ந்து சேவையை மறுத்ததை எதிர்ப்பு போராட்டம் செய்தனர். மேலும் புறக்கணிப்புகள் மற்றும் பேரணிகள் மூலம் பாகுபாட்டை எதிர்த்தனர்.
இந்த போராட்டங்கள் பெரும்பாலும் வன்முறை மற்றும் கைது நடவடிக்கைகளை சந்தித்தன. அதாவது அகிம்சை, நம்ம இந்தியாவுல கூட அப்படிதான் இருந்தது. அகிம்சை முறையில போராடினாலும் சரி, வன்முறையா இருந்தாலும் சரி, ஆனா சட்ட நடவடிக்கைகள் நிறைய இதெல்லாம் சந்திச்சன. சட்ட சவால்கள். NAACP, National Association for the Advancement of Colored People அமைப்பு நீதிமன்றங்களின் பிரிவினையை எதிர்த்து போராடியது. NAACP கண்டிப்பாக அப்சர்வேஷன்ல ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பா வரும். ஓகேங்களா? குறிப்பாக பொது பள்ளிகளில் மாநில அரசின் இன பிரிவினை சட்டவிரோதமானது என்று அறிவித்த புகழ்பெற்ற பிரவுன் எதிர் கல்வி வாரியம், பிரவுன் வெர்சஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் என்ற வரலாற்று சிறப்புமிக்க வழக்கில் வெற்றி பெற்றது இந்த இயக்கம். ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். அரசியல் செயல்பாடு. உள்நாட்டு உரிமைகள் சட்டங்களுக்கான அரசியல்வாதிகளிடம் கோரிக்கை வைப்பது மற்றும் வாக்காளர் பதிவு முயற்சிகள் மூலம் ஆப்பிரிக்க அமெரிக்கர்களுக்கு அரசியல் அதிகாரம் வழங்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டன. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த இயக்கத்தினுடைய செயல்பாடுகள், அரசியல் செயல்பாடுகளாக இருந்தனர். அடுத்தது முக்கியமான தலைவர்கள் இந்த இயக்கத்துல பாருங்க. முதல்ல இருக்கிறவர் மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், இரண்டாவது ரோசா பார்க்ஸ், மூணாவது மால்கம் எக்ஸ் மற்றும் பல தலைவர்கள் இந்த இயக்கத்தில் முக்கிய பங்கு வகித்தனர். அதுதான் என்ன அப்படின்னா NAACP. ஓகேங்களா? உள்நாட்டு உரிமைகள் இயக்கம் குறிப்பிடத்தக்க சட்ட மற்றும் சமூக மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. அது என்ன அப்படின்னா 1964 உள்நாட்டு உரிமைகள் சட்டம், சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1964, 1965 வாக்களிக்கும் உரிமைகள் சட்டம், ஓட்டிங் ரைட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1965, 1968 நியாயமான வீட்டு வசதி சட்டம், ஃபேர் ஹவுசிங் ஆக்ட் 1968. இந்த இயக்கங்கள் பொதுமக்களின் கருத்தை மாற்றி இன சமத்துவமின்மை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த இதெல்லாம் உயர்வு பண்ணாங்க. இவ்வளவு சட்டங்கள் ரொம்ப இந்த வருஷம் கேட்கலாம் மேட்ச்ல அல்லது கூற்று காரணங்கள்ல அல்லது தவறானது எது சரியானது எது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் கொஷன்ல கண்டிப்பா இருக்கும். இந்த மாண்ட்கோமரி பேருந்து புறக்கணிப்பு 1955 to 1956. இடம் எங்க நடந்தது? மாண்ட்கோமரி, அலபாமா மாநிலம், அமெரிக்காவில் இது நடந்தது. இதற்கு முக்கியமான தலைவர்கள் இங்க மேல சொல்லிட்ட 3 பேர், மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர், ரோசா பார்க்ஸ் மற்றும் மால்கம் எக்ஸ். அவங்க இதனுடைய காலம் டிசம்பர் 5, 1955 டு டிசம்பர் 20, 1956 சுமார் 381 நாட்கள் நடந்தன. தெற்கு அமெரிக்க மாநிலங்களில் பொது போக்குவரத்திலும் கூட வெள்ளையர் கருப்பினர் சட்டப்பிரிவு கடுமையாக அமுல்படுத்தப்பட்டது. எங்க தெற்கு அமெரிக்க மாநிலங்கள்ல பேருந்துகளில் கருப்பின மக்கள் பின் இருக்கையில் அமர வேண்டும், வெள்ளையர் வந்தால் கருப்பின மக்கள் தங்கள் இருக்கையை விட்டு கொடுக்க வேண்டும் என்ற அநியாய விதிகள் இதில் இருந்தன. இதை எடுத்துதான் இயக்கம் ஏற்படுத்தப்பட்டது. முக்கிய நிகழ்வுகள், ரோஜா பார்க்ஸ் கைது செய்யப்பட்டார். எதுக்கப்புறம் அப்படின்னா இந்த நிகழ்வுக்கு அப்புறம் தான். டிசம்பர் 1, 1955 அன்று கருப்பின தையல் தொழிலாளி ரோசா பார்க்ஸ் மாண்ட்கோமரி பேருந்தில் ஒரு வெள்ளையருக்கு தன் இருக்கையை விட்டு எழ மறுத்தார். அதனால் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவம் அங்குள்ள கருப்பின மக்களிடம் மிகப்பெரிய எதிர்ப்பை உருவாக்கியது. ஓகேங்களா? இதான் ரோஜா பார்க்ஸ் வழக்கு. டிசம்பர் 1, 1955. இந்த மாண்ட்கோமரி சம்பவம் வருஷம் இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதை எதிர்த்து தான் புறக்கணிப்பு ஆரம்பம் பண்ணாங்க. டிசம்பர் 5, 1955 அன்று ரோஜா பார்க்ஸின் விசாரணை நாளில் மாண்ட்கோமரியில் உள்ள கருப்பின மக்கள் பேருந்து சேவையை முழுமையாக பேருந்துல யாரும் ஏறக்கூடாது, ஏறணும் ஆனா அதன் மூலம் அவங்களுக்கு வருமானம் இருக்கணும், ஆனா வெள்ளை இனத்தவர்கள் தான் எந்திரிச்சுக்கணும், அதாவது அடிமையா இருக்கணும், ஆனா அந்த கருப்பின மக்களுடைய பணம் மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சாங்க. மக்கள் நடந்து செல்வது, தனிப்பட்ட கார் பகிர்வு, குதிரை வண்டிகள் போன்ற மாற்று வழிகளை பயன்படுத்தினார்கள் பேருந்துல ஏறாம. இந்த புறக்கணிப்பை வழிநடத்திய முக்கிய அமைப்பு மாண்ட்கோமரி இம்ப்ரூவ்மெண்ட் அசோசியேஷன், MIA. இதனுடைய அப்சர்வேஷனும் கேட்பாங்க.
இந்த போராட்டங்கள் ஓகேங்களா. அடுத்தது மார்ட்டின் லூதர் கிங் வந்துட்டாங்க. இந்த போராட்டங்கள் மூலம் இந்த கருப்பின மக்களுக்கான சம உரிமையை பின்னாளில் பெற்றுக் கொடுத்தாங்க. யார் அப்படின்னா மார்ட்டின் லூதர் கிங். இன்னும் 3 தலைவர்களை மேலே சொல்லியிருக்கோம். ஓகேங்களா. அடுத்து நாம இந்த அடுத்த வீடியோவில் மார்ட்டின் லூதர் கிங் அவர் இந்த கருப்பின மக்களுக்காக போராடி எந்த மாதிரியான உரிமைகளை வாங்கி கொடுத்தார், எந்த மாதிரியான போராட்டங்களை வழிநடத்தி சென்றார் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நாம பார்க்கலாம். இன்னைக்கு நாம பார்த்த இந்த பொருளாதார முன்னேற்றம் மற்றும் அங்கு நடந்த உள்நாட்டு பிரச்சனைகள் இதெல்லாம் பார்த்தோம் இல்லைங்களா. அதை பத்தி ஒரு ரீகால் பார்க்கலாம். 3 அதிபர்கள் காலத்துல அதாவது ட்ரூமன், ஐசோனவர் மற்றும் கென்னடியுடைய காலத்தை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ பொருளாதார வளர்ச்சி மற்றும் அதன் விளைவுகள் ஓகேங்களா. இந்த பொருளாதார வளர்ச்சி வந்ததுக்கு அப்புறம் 1960 to 40 காலகட்டங்கள்ல ரொம்ப அதிகமா நடந்தது. ரயில் பாதைகள் அனைத்தும் பயன்பாட்டில் இல்லாம போனது. ஏன்னா மோட்டார் வாகனங்களும் விமானங்களும் அந்த காலத்துல அதிகமா வந்தது. மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமா இருந்தது. ஓகேங்களா. தொழிற்சங்கங்கள்ல அதிகமா அந்த காலத்து அது மட்டும் இல்லாமல் தொழிற்சங்கங்களும் அதிகமா இருந்தன. இதை கட்டுப்படுத்துவதற்காக ட்ரூமனுடைய வீட்டோவை மீறி நிறைவேற்றப்பட்ட ஒரு சட்டமான டாஃப்ட் ஹார்லி சட்டம் இந்த தொழிற்சங்கங்களுடைய அதிகாரங்களை அதிகமா கட்டுப்படுத்தியது. ஓகேங்களா. இந்த பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் மக்களிடையே அதிகமா இருந்தது. இதனால பல போராட்டங்களும் நடைபெற்றன. சமூகத்தின் மீதான மாற்றங்களின் விளைவு இருந்தது. புறநகர பகுதியில மக்கள் அதிகமா பழமைவாதிகளாக இருந்தாங்க. அந்த விளம்பரங்கள் மக்கள் தேவையில்லாத பொருட்களை வாங்குறதுக்கும் தூண்டுகோலா இருந்தது. அடுத்தது கருப்பின மக்களுடைய பிரச்சனை இந்த காலகட்டங்கள் அதிகமா 1960ல அதிகமா இருந்தது. அதாவது 2ஆம் உலக போர்ல கருப்பின மக்களுடைய சேவையை ஏத்துக்கிட்டாங்க. சம உரிமை அப்ப கொடுத்தாங்க. இந்த போருக்கு பின்னாடி அவர்களுடைய சம உரிமை மறுக்கப்பட்டது. இதனாலதான் இந்த மக்கள் போராட தொடங்கினாங்க. ஓகேங்களா. ஆனா ட்ரூமன் அவர்களுடைய காலத்துல இந்த பிரிவினையை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டு செக்யூர் தீஸ் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு அறிக்கையை வெளியிட்டு இராணுவத்தில் பிரிவினையை முடிவுக்கு கொண்டு வருவார். அடுத்தது ஐசோனவர் காலத்துல ஒரு வழக்கு இருந்தது. 1954ல பிரவுன் வெர்சஸ் போர்ட் ஆஃப் எஜுகேஷன் ஆஃப் டொபோக்கே அப்படிங்கிற ஒரு வழக்கு. ஓகேங்களா. இந்த வழக்குல முக்கியமா நிறைய பிரச்சனைகள் வந்தது. அதாவது பள்ளிகளை மூடுறது, தனியார் ஆதரவுகளுக்கு தனியாரை ஆதரிக்கவும் தொடங்கினாங்க. ஏன்னா பள்ளியில கருப்பினர் வெள்ளையின மக்களுடைய வேறுபாடு இருந்தது. இந்த வன்முறையற்ற எதிர்ப்புல 1955-56 மார்ட்டின் லூதர் கிங் ஜூனியர் ரொம்ப முக்கியமான பங்கு வகிப்பார். இவருடைய இயக்கம் தான் ஃப்ரீடம் ரைடர்ஸ் அப்படிங்கிற ஒரு இயக்கம். 1960ல சிட் இன் அப்படிங்கிற போராட்டங்களை நடத்துவாரு. 60ல 61 தான் ஃப்ரீடம் ரைடர்ஸ் அப்படிங்கிற இயக்கம் தொடங்குவாங்க. கென்னடியோட நிர்வாகத்துல நிறைய மாற்றங்கள் இருக்கும். இவருடைய உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு திட்டங்கள்ல முக்கியமான அடையாளமா இருந்தது நியூ பிராண்டியர் அப்படிங்கிற ஒரு இயக்கம். நிறைய விஷயங்களை இதன் மூலமா அவர் செய்திருப்பாரு கென்னடி அவர்கள். அப்புறம் இவர் கல்வி மற்றும் சுகாதார சீர்திருத்தங்கள் நிறைய செஞ்சிருப்பாரு. மருத்துவ கல்வி உதவி சட்டம் 1963, அதே மாதிரி தொழில் பயிற்சி கல்வி சட்டம் 1963ல இவருடைய காலத்துல கொண்டு வரப்படும். தொழிலாளர் நலனுக்காக சரிங்களா அதாவது 1961ல திருத்தப்பட்ட ஃபேர் லேபர் ஸ்டாண்டர்ட் ஆக்ட் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க. அதன் மூலம் கூட்டு பேச்சுவார்த்தை உரிமை அவர்களுக்கு வழங்கப்பட்டது. இவர் ஜான் கென்னடி அவங்க காலத்துல தான் இது நடந்தது. இவருடைய காலத்துல அதிகமான மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. இவருடைய ஆலோசகர்கள் அப்படின்னா ஆர்தர் ஸ்லேங்கர் ஜூனியர் ஒருத்தரும் மற்றும் ரிச்சர்ட் நியூஸ் அப்படிங்கிறவர் தான் இவருடைய ஆலோசகராக இருந்தாங்க. அமெரிக்காவுடைய உள்நாட்டு உரிமைகள் இயக்கம் நிறைய நடந்தது. அதுல
முக்கியமா வந்து இந்த கருப்பின மக்களுடைய சுதந்திரத்திற்காக போராடிய முக்கியமான தலைவர்கள். இதுல வந்து ம் இந்த கருப்பின மக்களுடைய அமைப்பு NAACP இது வந்து ரொம்ப முக்கியம். அப்சர்வேஷனும் ரொம்ப முக்கியம். இது வந்து நீதிமன்றங்களின் பிரிவினையை எதிர்த்து போராடியது இந்த மாரி இயக்கங்கள். அடுத்து அதனுடைய முக்கியமான தலைவர்கள் வந்து மார்ட்டின் லூதர் கிங் மற்றும் ரோஜா பார்க்கர்ஸ், மால்கம் எக்ஸ் அப்படிங்கிறவங்க தான் முக்கியமான தலைவர்கள். இவங்களுடைய தூண்டுதலும் தலைமை பண்பாலும் நிறைய சட்டம் 1964, 1965, 1968 சட்டங்கள் கூறப்பட்டன. இதே மாதிரி மாண்ட் கோமாரி பேருந்து புறக்கணிப்பு 1955, 56 மாண்ட் கோமாரி அப்படிங்கிற இடத்துல வந்து அலாபாமா மாநிலம் அமெரிக்காவில் இது நடந்தது. 1955 டிசம்பர் டு 1956 டிசம்பர் 20 வரைக்கும் 381 நாட்கள் இது நடந்தது. ஓகேங்களா? இந்த நிகழ்வுக்கு அப்புறம் அதாவது இது நடக்கிறதுக்கு காரணம் என்ன? டிசம்பர் 1, 1952 கருப்பின தையல் தொழிலாளி ரோஜா பார்க்கர்ஸ் வந்து மாண்ட்கோமரி பேருந்துல வந்து ஒரு வெள்ளையருக்கு இடம் கொடுக்கல. இதுதான் அதனுடைய முக்கிய காரணமா இருந்தது. ஓகேங்களா? புறக்கணிப்பு ஆரம்பம் வந்து டிசம்பர் 5, 1955 அன்று ரோஜா பார்க்கின் விசாரணை நாள்ல வந்து இது நடந்தது. ஓகேங்களா? இந்த புறக்கணிப்பு நடத்திய அமைப்பு தான் வந்து மாண்ட்கோமரி இம்ப்ரூவ்மெண்ட் அசோசியேஷன் அப்படிங்கிறது தான் நடந்தது. இதை பற்றி இன்னும் விரிவாக வந்து நாம் அடுத்த இதான மார்ட்டின் லூதர் கிங் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்கில் நாம் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.